ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு அது சிஎஸ்கே அவளோட 7வது மேட்ச் 103 ரன்னால ஜெயிச்சுட்டா. இப்ப இந்த ரிவ்யூக்குள்ள போயிடலாம். பிளேயிங் லெவன்ஸ பத்தி பார்த்தோம்னா, முதல்ல சிஎஸ்கே லெவனை பத்தி பேசிடுறேன். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் லெவனை பத்தி இன்னும் கொஞ்சம் விஷயம் சொல்றதுக்கு இருக்கு. சிஎஸ்கேவோட லெவன் பார்த்தோம்னா, நான் என்ன சொன்னேன், உர்வில் பட்டேல் நம்பர் 3, சர்ஃப்ராஸ் கான் வந்து ஒரு ஃப்ளோட்டர். ஒருவேளை 10 ரன்னுக்கு 2 விக்கெட் விழுந்ததுன்னா டியூவால் பிரேவிஸை இறக்கறதுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கானை இறக்கலாம். ஏன்னா டியூவால் பிரேவிஸ் வந்து இந்த அலையற கண்டிஷன்ஸ்ல முதல் 4 ஓவருக்குள்ள இறக்க கூடாது. அந்த பவர் பிளேக்கு அப்புறமா அவர் இறக்கினார்னா அந்த பேட்டிங் கண்டிஷன்ஸ்க்கு அவருக்கு எடுப்பரும்னு நான் சொன்னேன். ஆனா உர்வில் பட்டேலா வந்து வளரல. எதனால கார்த்திக் சர்மா கொண்டு வந்தான்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா கடைசியில இன்னும் ஒரு விக்கெட் விழுந்திருந்ததுன்னா அகில் ஹுசைன் இம்பாக்ட் சப் கொண்டு வந்தா. ஆனா இன்னொரு விக்கெட் விழுந்ததுன்னா பிரசாந்த் வீரும் பேட் பண்ணி நின்றுட்டு இருந்தார். பிரசாந்த் வீரை கொண்டு வந்திருந்தானா அகில் ஹுசைனோட இம்பாக்ட் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம். சிஎஸ்கேமே சரியா 11 எடுக்கல. மும்பை இந்தியன்ஸ் பார்த்தோம்னா ரோஹித் சர்மா ஃபிட்டா இல்லாததுனால 11 நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனா எப்படி யூஸ் பண்ணாதான் பொறுத்திருக்கு. அதை வந்து சரியாவே யூஸ் பண்ணல. இப்ப டாஸ் டிசிஷன் பார்த்தோம்னா ப்ரீவியூல என்ன சொன்னேன், போன சீசன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3 ஜெயிச்சது, ரெண்டாவது பேட்டிங் 4 ஜெயிச்சது. ஆனா அந்த 200+ ஸ்கோரை வந்து இந்த ரெண்டாவது பேட்டிங் டீம் அடிக்கல. இந்த சீசன் மும்பை இந்தியன்ஸ் 220 சேஸ் பண்ணா, ஆனா ஆர்சிபிக்கு எதிராக 240 கன்சீட் பண்ணி சேஸ் பண்ண முடியல. சேஸ்லயே இல்ல ரெண்டாவது அந்த பேட்டிங் பண்றச்சு. போன மேட்ச் ஆம்தாபாத்லயுமே அந்த நியூ பால்ல அலையும் அப்புறமா நன்னா வரும். அந்த கேஸ்ல 99 ரன்னால பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிச்சுட்டு பயந்துட்டு பவுலிங் போட்டா அந்த மேட்ச்ல எனக்கு புரியவே இல்லை. ரெண்டாவது விஷயம், அஸ்வினி குமார் போன மேட்ச் நியூ பால்ல ரன்னா போட்டார். கிறிஸ் பகத் வந்து ஆரம்பத்துல அந்த 10 ரன் 2 ஓவர்ல போட்டார். ஹார்திக் பாண்டியா ரெண்டாவது ஓவர் போந்திருக்கவே கூடாது. அவர் இந்த 2 ஓவர் 38 ரன் போனதுனால்தான் சிஎஸ்கேக்கு அந்த ஸ்டார்டே வந்தது. அது தவிர பும்ரா எக்கனாமிக்கலா போட்டார். அல்லாஹ் கசான் ஃபர் 6 ரன்க்கு ஒரு ஓவர் போட்டார், விக்கெட்டும் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். மிச்சல் சாண்டன் அந்த கடைசி ஓவர் போட்டது அது பெரிய ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜிக் மூவ் நான் சொல்லவே மாட்டேன். ஆர்சிபிக்கு எதிராக என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த ஓவர் தான் 20 ரன்னுக்கு போச்சு. சர்ஃப்ராஸ் கான் ஒரு 4ம் அடிச்சார். அப்புறம் மிச்சல் சாண்டர் மெதுவா போட்டு லெங்க் இழுத்தார். சர்ஃப்ராஸ் கான் விக்கெட்டை எடுத்துட்டார். 9 ரன் தான் போச்சு. சோ அவர் வந்து நன்னா போட்டதுனாலதான் அது சரியா அமைஞ்சது. இல்லைன்னா அது ஒரு பெரிய ஒரு நல்ல முடிவுன்னு நான் சொல்லவே மாட்டேன். சிஎஸ்கேயோட பேட்டிங் அந்த சமயத்துல நம்ம பார்த்தோம்னா, நான் வந்து சர்ஃப்ராஸ்க்கான ஃப்ளோட்டரா யூஸ் பண்ணுன்னு நான் சொன்னேன் வித் உர்வில் பட்டேல் அட் நம்பர் 3. அவர் வந்து எந்த ஏரியாஸ்ல பவுண்டரி அடிச்சா திருப்பியுமே ஸ்கொயர் அட் த விக்கெட். அவர் பிஹைண்ட் ஸ்கொயர் அட் த விக்கெட்ல தான் அடிக்க பார்ப்பார். நேரா அவ்வளோ அடிக்க பார்க்கறது கிடையாது. ஸோ மிச்சல் சாண்ட்னர் லெங்க்த்தை இழுத்த உடனே அவர் திருப்பியுமே ஸ்வீப்புக்கு போய் அவுட் ஆனார். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டவுன் த கிரவுண்ட் பவர் ஹிட்டிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு இன்ஸ்டிங்டிவா அதை கொண்டு வரணும். அப்புறமா என்ன சொல்றது, இந்த மும்பை இந்தியன்ஸ் வந்து பவுலிங்கை சரியா மேனேஜே பண்ணல. அவ்வளவு நல்லா போட்ட அஸ்வினி குமார் போன மேட்ச்னு பார்த்தா அந்த 2 பேரு வந்து அஸ்வினி குமார் கிறிஸ் பகத் வந்து கடைசியில தான் போடுறா. ஸோ எனக்கு புரியவே இல்லை அதை. ஸோ அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து இவ்வளவு நல்ல டீமை வச்சுட்டு அது போன மேட்ச் பண்ணிட்டு அப்புறமா ஆர்சிபி மேட்சும் பார்த்துட்டு இந்த பவுலிங் போடுறதுக்கு அவசியமே இல்லை. இந்த பவுலிங் போட்டோடனே நான் ப்ரீவியூல சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் தான் எட்ஜுன்னு நான் சொன்னேன். அப்பயுமே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங்னு எடுத்த உடனே எனக்கு சிஎஸ்கே ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை இருந்தது. சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் விளையாடுன்னு நம்ம பார்த்தோம். கடைசியில சொல்லலாம், அதாவது யாரு கிறிஸ் பகத் வந்து முதல்ல அவ்வளவு கடைசி பின்னாடியே கொண்டு வந்திருக்க கூடாது. ஹார்திக் பாண்டியா போந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா ஹார்திக் பாண்டியா நீ கேவலமா போட்டார். அவர் போந்தாலுமே எனக்கு பொறுத்த வரைக்கும் ரன்னு தான் போயிருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லலாம். ஹார்திக் பாண்டியா கடைசி ஒரு போந்திருக்கணும்னு சொல்லலாம். ஆனா அவர் வந்து இன்னைக்கு சரியாவே போடல. ஸோ அப்படிதான் சொல்லுவேன். சிஎஸ்கே பத்தியும் நான் திருப்பியும் சொல்லுவேன். கார்த்திக் சர்மா 19 பந்துல 18, 2 சிக்ஸும் அடிச்சுமே 19 பந்துல 18. இதே அந்த சமயத்துல வந்து உர்வில் பட்டேல் நம்பர் 3 இறக்கியிருந்தா அப்புறமா சர்ஃப்ராஸ் கான் ஃப்ளோட்டர் ஜேமி ஓவர்டன் அகில் ஹுசைன்லாம் இன்னும் கூட ரன் அடிச்சிருந்திருக்கலாம். சிஎஸ்கேயும் இந்த பிளேயிங் 11 தப்பு பண்ணா.
ஆனா 200 ரன்னுக்கு மேல வந்த உடனே எனக்கு நம்பிக்கை இருந்தது. எனக்கு என்னமோ மும்பை இதெல்லாம் சேஸ் பண்ண மாட்டேன் நம்பிக்கை இருந்தது. நம்ம பார்த்தோம் எதனாலன்னா, நான் திருப்பியும் சொல்றேன், திலக் வர்மா நம்பர் 3 இறக்கலைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நமந்தீர் வந்து கீழே நன்னாதான் விளையாடிட்டு இருந்தார். அவரை போய் எதனால மேல இறக்கறா திடீர்னு எனக்கு புரியவே இல்லை. போன 2 மேட்ச் அவர் நன்னா பண்ணார். இப்ப பார்த்தோம் நேரா அவரை பந்து போல்டு. திலக் வர்மா வந்து இதனால நம்பர் 3 இறக்கலன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் என்ன சொல்றது, கடைசியில ஹர்திக் பாண்டியா சஸ்பெயின் அடிக்க பார்க்கும்போது மேட்சே முடிஞ்சு போச்சுன்னு நான் அதை பத்தி சொல்ல மாட்டேன். திலக் வர்மா நம்பர் 3 இறக்கிந்து இருக்கணும். போன மேட்ச் அந்த கஷ்டத்தை மீறி அவர் வந்து கடைசியில 80 ரன் 22 பந்துல என்னமோ அடிச்சார். அதை பார்த்துட்டு நம்பர் 5ல விளையாடலான்னு யோசிச்சானா அதை பத்திலாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது. நீ விளையாடின 11 பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன். ஆனா வந்து ரொம்ப கேவலமா யூஸ் பண்ணா, அதனாலதான் சிஎஸ்கே ஃபேண்டாஸ்டிக் வின் ஃபார் சிஎஸ்கே. மும்பை இந்தியன்ஸ் ஃபேவரட்ஸ் நான் சொன்னேன் கோயிங் இன் டு திஸ் மேட்ச். அப்பயுமே சிஎஸ்கே ஜெயிச்சிருந்திருக்கானா, அந்த கடைசி 4 மேட்ச்ல 3 ஜெயிச்சிருந்திருக்கா. அந்த போன மேட்ச் ஜெயிச்சிருந்திருக்கணும். அவளே அந்த 100 பாஸ் ஸ்கோரை வந்து அந்த சேஸ சொதப்பினதுனால சிஎஸ்கே தோத்தா. திருப்பியும் சொல்றேன், அக்கீல் ஹுசேன் விளையாடினதுனால நூர் அஹமதுக்கு இன்னும் அந்த ஒஃபென்சிவா போட முடிஞ்சுது. இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் அட் திஸ் வென்யூன்னு நான் சொன்னேன். அக்கீல் ஹுசேன் எவ்வளவு நன்னா போட்டார் நம்ம பார்த்தோம். ஸோ சிஎஸ்கே வந்து இன்னுமே அந்த 2 மேட்ச் முன்னாடி எந்த டீம் விளையாடினாலும் உர்வில் பட்டேல் should play instead of ஆயுஷ் மாத்ரே. அப்புறமா என்ன சொல்றது, அக்கீல் ஹுசேன் should be in the 11 from the start. அந்த மாதிரி பண்ணானா சிஎஸ்கே actually got a chance to qualify for the playoffs. நான் சொல்லுவேன், எங்க பார்க்கலாம். இந்த வீடியோ என்ஜாய் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மை ஒப்பீனியன் வாட்சஸ்.